ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டியூப் லைட்டில் ஃபிஷ் டேங்க் செய்யுங்க அப்படிங்கிறத அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து என் கையில் வந்து பழைய பீஸ் போன டியூப் லைட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கருப்படிச்சிருக்கு. இந்த போட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கருப்படிச்சிருக்க பக்கம் வந்து நம்ம வந்து நேக்காக வந்து உடச்சி எடுக்கணும். அதான் பெரிய விஷயம். உள்ளுக்கு வந்து கேஸோடு இருக்கும். தட்டும்போது பார்த்திங்கன்னா வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுக்க போகிறோம். வாங்க அது எப்படிங்கிற பார்த்துடலாம். இதை வந்து உடச்சி எடுத்துட்டாலே பாதி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ள க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துருவோம். கையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குது. இதை வச்சு லைட்டாக வந்து இதை வந்து உடச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். பார்த்திங்கன்னா பழசுங்க வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் டஸ்டரை வச்சு லைட்டாக தட்டி இதை வந்து உடச்சிக்க போகிறேன். லேசாக தட்டினா ரொம்ப தட்டினோம்னா டியூப் லைட் மொத்தம் தெரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னா சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். கேஸை பற்றியாடா சில சவுண்டு கேட்டுச்சு. அவ்வளோதான், கேஸ் வெளியில் போயிடுச்சு. பார்த்தீங்களா, லைட்டை தட்டினோடனே பார்த்தீங்கன்னா கேஸ் பயங்கரமாக வந்துருக்கு. நானே வசதி பயந்துட்டேன். இன்னைக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக உடச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி லைட்டாக தட்டி உடச்சி எடுத்துக்குவோம். உடச்சாச்சு. நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டாக தட்டி தான் எடுக்கணும். ஓகே, ஓங்கி வரணும்னா நம்ம சுத்தமாக சொல்லி முடிஞ்சிடும். அதையும் மாற்றுங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு உடச்சாச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு லைட்டாக சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உடச்சி எடுத்துருக்கோம்ட்டு. உடச்சி எடுத்தாச்சு. இதில் உள்ள வந்து கீழே கொட்டிக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து உருளைக்கல்ல உடச்சி கொட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கா, இது பார்த்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நைஸான மண் இருக்குல்ல, நைஸான மண்ணை உள்ளே போட்டு கொடுக்கணும்னா அந்த பவுட்ரு போனால் வெளியில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ அதான் மணப்புறோம். வாங்க எப்படிங்கிற பார்த்துடலாம். அதே மாதிரி கல் இருக்கக்கூடாது. உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிச்சுன்னா மொத்தம் உடஞ்சி போயிடும். ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருந்து க்ரெஷர் மண் கொஞ்சம் கிடந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா வந்து அள்ளிக்கிறேன். உள்ளே போட்டுக்குருவோம். ஆற்று மண் இந்த மாதிரி வந்து நைஸாக சளிச்சிட்டு கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். போதுமாடா? போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கிட்ட குளுக்கி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா குளுக்குனிங்கன்னா அந்த பவுடர் பூரா வந்துடும். இப்போ இந்த வரல காமி. ஓகே, இந்த வாட்டி அந்த கடைசி இந்த வாட்டி கொஞ்சமாக இப்படி பண்ணிங்கன்னா அந்த பவுடர் பூரா எடுத்துக்கிட்டு வந்துடும் அளவு போல். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கண்ணாடி ரெடி. கொஞ்சம் வேகமாக அதோட கல் கிடஞ்சின்னா இந்த மாதிரி தாக்கும் போது அந்த வீடு ஓரத்தில் அடிச்சுன்னா டீப் எடுத்து உடையிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா வந்து ஓரளவுக்கு வந்து கண்ணாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பவுடர்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பவுடர் வந்து கீழே கொட்டிக்கிறோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயிட்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கழுவிடுவோம். கழுவுனதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வந்து பார்க்கறதுக்கு பலப்பலன்னு இருக்கும். அது பார்த்திங்கன்னா தண்ணி கணக்கு. வாங்க அதை போய் கழுவிட்டு வந்துடுவோம். தண்ணியை வந்து நல்லா கழுவிக்கலாம் மக்களே. வெயிட் அவுட்டர்லேயும் நல்லா கழிக்கிடுவாங்க. வெளியே நல்லா கழுவு. காப்பு எடுத்துடாம ஏற்றி எடுக்கிறேன்டா வேலை நாடி.
ஓகே நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கண்ணாடி மாதிரி பயங்கரமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம விட்டு மற்ற ஆக வேண்டியதில் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குல்ல? வா. இல்லை இந்த கழுவி எடுத்தக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து எல்போ வந்து மாட்டணும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி வச்சா அதை வந்து டீ பிளேட் நேராக வைக்க முடியும். இப்போ எடுத்துக்கு வந்துருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சைஸ் வந்து பெரிய சைஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கொடன்னு போகுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எம்சியில் போட்டு ஒட்டிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து கடைக்கு போய்ட்டு வாங்குறது வந்து ரொம்ப சிரமம். நாங்கள் வந்து ரொம்ப லாங்கில் உட்காந்துருக்கோம். அதனால் வந்து எம்சியில் போட்டு நல்லா பயங்கரமாக ஒட்டிக்குவோம். நம்ம எம்சிலேருந்து 2 போட்டு நல்லா ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா இது 1.25 நினைக்கிறேன். 1 இன்ச்சா 1 இன்ச்சு கரெக்டாக இருக்குமோ? இதில் 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும்ல? நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதே இதுவும் எம்சியில் வந்து நல்லா வந்து குழச்சி எடுத்தாச்சு. நல்லா பிணைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் வந்து உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். ஓட்டை பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால வந்து இந்த கேப்பு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த எம்சியோட அட்டையை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே எம்சியில் போட்டுக்குவோம். அப்போ தான் எம்சியில் வந்து கம்மியாக பிடிக்கும். சைடு கேப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த அட்டையை வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எம்சியில் போட்டுக்குவோம். வாங்கும் போது அளவு கரெக்டாக வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனையே தேவையில்லை. நல்லா கரெக்டாக ஆக்கிட்டாக இருந்திருக்கான். இந்த இப்படி லைட்டை ஒரு கையில் பிடிச்சிக்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஊற்றிக்கிடுவோம். ஊட்டினோம்னா அப்படி நூல் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். நல்லா அப்படி எடுத்துக்கொண்டே இப்படி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா இருக்காடா? விழுகிற வாய்ப்பு இல்லை. நல்லா ஒட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா காய வைக்கணும். அதான் பெரிய வேலை. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயில் வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை உள்ள விட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீ பிளேட்டு ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ள தண்ணி ஊற்றி நம்ம வந்து மீனை விட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி ஊற்றிடுவோமா? கீழே வச்சுருவாங்க. இதில் ஸ்டாண்டு மாதிரி எதுவும் நிற்கிற கண்டு எதுவும் இல்லை. நாங்கள் வந்து கம்மாக்கார வந்து வீடியோ இருக்கிறதுனால வந்து அப்படியே எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கிளியரிட்டியாக இல்லை தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம் உள்ள. அந்த தண்ணி முதல்ல ஊற்றியா? ஆமாம், இந்த தண்ணி வச்சு ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் 10 எண்ணெய் ஊற்றிக்கோமா? ஓகே நம்பர்களே, தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க. இப்போ வந்து தண்ணி பத்தலை. இதை திறந்து ஊற்றிடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணியை ஊற்றிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டீ பிளேட்டுக்குள்ளே தண்ணி வந்து ரெப்பியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து மீன் எடுத்துக்கிற போகிறோம். எடுத்து அந்த உள்ளே விட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லைங்கிறனால வந்து நம்ம டேரெக்டாக மீன் வந்து விட போகிறோம். இந்த மீனை பார்த்திங்கன்னா அதுக்கு விட போகிறோம். அதுக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உள்ளே விட்டும் போது நல்லா தெளிவாக தெரியும். ஓப்பன் பண்ணு. அதையும் உள்ளே போடு. மக்கள் இந்த மாதிரி செங்குத்தாக போட்டால் நல்லா நீந்துது. இங்கே பாருங்க. ஆனால் படுக்க வச்சு போட்டோம்னா நீந்த மாட்டேங்குது. இங்கே இந்த குஞ்சை வரு. ஆமாடா, பயங்கரமாக இருக்குடா. இப்போ இந்த கவுரு லைட்டை சாய். எங்கடா எல்லாம் அங்கிட்ட வந்து தங்கிருச்சாடா? அங்கே தண்ணி ஊற்ற போது பார்த்துக்க. தண்ணி ஊற்ற போது பார்த்துக்க. இங்கே போயிடுச்சாடாங்கட்டு. ஆனால் ஜிலேபினா ஆட்டம் போடுது. இந்த சின்ன மீன் ஆட்டம் போடுது. அப்புறம் அந்த உழுவையா என்னடா அது மட்டும் வந்து வர மாட்டேங்குது மக்களே. மூணு படுத்துதே கிடக்கு. கலர் மீன் வந்தால் சூப்பராக இருந்திருக்கேன்டா. இங்கே கலர் மீன் எங்கே கிடைக்கும் தெரியலடா. எங்கேடா கிடைக்கும்? இங்கே போய் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் மீன்லாம் கிடைக்காது காரைக்குடியில் எங்கள் ஊரில். அதனால தான் நாங்கள் வந்து கம்மா மீன் வந்து உள்ளே விட்டுருக்கோம். இதே நீங்கள் கலர் மீன் வட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். கலராக
நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நான் டியூப் லைட்டில் ஃபிஷ் டேங்க் செஞ்சு காமிச்சிட்டேன். நான் கேட்ட மாதிரியே நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோட கருத்து என்ன அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டியூப் லைட்டில் ஃபிஷ் டேங்க் செய்யலாம், ஆனால் செஞ்சு இதில் வந்து மீன் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து மீன் வந்து வளர்க்க முடியாது. ஏன்னா வந்து மீந்து போகிற அளவுக்கு வந்து நல்லா பெருசாக நல்லா திரும்பி வர்றதுக்குனால பெருசாக அகலமாக தான் வந்து செய்ய முடியும். இது வந்து செஞ்சு வச்சோம்னா மீனுக்கு வந்து இது கிடையாது. அதாவது நம்ம ஜெயிலில் போட்டு அடைச்சாமல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுக்கு மீனுக்கு இருக்கும். அதனால் வந்து சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தோமே தவிர இது வந்து நம்ம வந்து வீட்டில் செஞ்சு வைக்க முடியாது. சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் செஞ்சு பார்க்கலாம். இல்லை மீனை பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து அந்த குளம் கிடக்கு, அந்த குளத்துலேருந்தே விட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா வந்து நாட்டு மீன் எல்லாமே. இதுக்கு வந்து ஜிலேபி, அப்புறம் உளுவை, அப்புறம் வந்து கெண்டா குஞ்சு, 3 மீனுமே இருக்குது. உளுவையா ஐர மீன், இந்த கிடக்கிற பார்த்திங்கன்னா ஐர மீன். இதை கொண்டே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். வாங்க பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மீன் கிடக்கு. எங்கடா இந்த இருக்கு பாருங்க. அழகாக இப்போ பார்த்தீங்கன்னா நீந்திக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தெளிவாக தெரியுதுல்ல. இப்போ நீந்துறா, சூப்பராக நீந்துதுரா. இப்போ நிச்சயம் பாருங்க, செம்மையாக போய்கிட்டு இருக்கு 2 மீன். வேறு லெவலில் போயிட்டுருக்கே. சரி, அப்படியே நம்ம வந்து இப்போ போகிற மாதிரியே கொண்டு உள்ளே விட்டுருவோம். ஆனால் இந்த வந்து சரமையான ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா சின்ன மீன் கப்பீஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். கலர் மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கான இது வந்து இது கிடையாது. பெரிய டேங்க்லாம் வளர்க்க முடியும். இப்போ அதையும் சொல்லிட்டேன். நாங்கள் உள்ளே விட்டுருவோம். ஒரு மீன் விழுந்துருச்சுடா உள்ள. அந்த மீன் விழுந்துருச்சுடா. அந்த போது வேறு கடையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி ஒன்று கிடக்கு. வந்துருச்சா மீன் வந்துருச்சா. அந்த விழுந்துருச்சு ஒரு மீன். ஜிலேபி மட்டும் கிடக்கு அப்படியே உள்ள. ஜிலேபி தண்ணி ஊற்றவும் கிடையாது தாண்டா பார்க்குது வெளியில். விழுந்துருச்சு. ஓகே நம்பர்களே, பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம துன்புறுத்தாமல் தண்ணிக்குள்ளே விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்தானா பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாப்பிடுவோம். இன்னும் உண்டு நாட்டு மீன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் கிடக்க பாருங்க. நல்லா துள்ளுது பாருங்கள். துள்ளுறனா தெரியுதா உங்களுக்கு? செம மீன் துள்ளுது இல்லை. இது எப்படி அடிக்கணும் வர படம் எனக்கு தெரிஞ்சு குத்த கம்மியாக நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.